ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே, எபிசோட் 25. தாரிகாவின் கையை பற்றி அறைக்குள் இழுத்து வந்த செலியன் அறைக்குள் வந்து கதவை சாற்றி அந்த கதவின் மீது அவளை சாய்த்தவாறு நிறுத்தினான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க என்று தாரிகா பேசிக்கொண்டே இருக்க சட்டென்று அவளின் வாயை தன் கைகளால் பொத்தியவன், எதனா சத்தம் போட்ட மவளே, அவ்வளவுதான், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று கூற, அவன் கூறியதை கேட்ட தாரிகா அதிர்ச்சியில் தன் கண்கள் விரிய வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள். அந்த பயம் இருக்கணும். இப்போ நான் வாயிலிருந்து கையெடுப்பேன், எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், புரியுதா என்று கூற தாரிகாவும் சரி என்று தலையாட்டினாள். அவள் வாயின் மீது இருந்து தன் கையை எடுத்தவன் கோபமாக, ஏண்டி, என்ன ஒரு தடவையாவது நீ மாமான்னு கூப்பிட்டு இருப்பியா? ஆனால் அந்த மதன் வந்ததிலிருந்து மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க என்று கேட்க தாரிகா அமைதியாக இருந்தாள். அவளின் முகத்தில் உள்ள மாற்றத்தை பார்த்தவன் அவள் கழுத்திலும் நெற்றியிலும் தொட்டு பார்த்து, என்னாச்சு உனக்கு? எதனா உடம்பு சரியில்லையா, ஜுரமா என்று கேட்க, எனக்கு எதுவும் இல்லை, என்னை விடுங்க, நான் போகிறேன் என்று கூற, அவள் கூறியதை கேட்டு எரிச்சலடைந்த செலியன், உனக்கு என்னதான் ஆச்சு என்று அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் அப்பொழுதுதான் அவளின் சிவந்த கண்ணை உற்று பார்த்தான். ஏய், என்னடி ஆச்சு? ஏன் உன் கண்ணு இப்படி சிவப்பா இருக்கு? நீ அழுதியா என்று கேட்க தாரிகா கண்கள் மீண்டும் கலங்கியது. அவள் கலங்குவதை பார்த்து செலியனுக்குத்தான் ஏதோ போல இருந்தது. செலியன் தாரிகாவின் தாடையிலிருந்து கையை எடுத்தவன் சட்டென்று அவனை இழுத்து அணைத்து கொண்டான். என்னாச்சு தாரிகா, ஏன் இப்படி அழுவுற? நீ என்னால் தான் இவ்வளவு கஷ்டப்படுறியா? நான் வேணா இப்போவே ஊருக்கு போகட்டுமா என்று கூற, அதை கேட்ட தாரிகா அவனிடமிருந்து பிரிந்தவள் வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள். இப்போ நான் என்ன பண்ணா நீ இப்படி அழுவுறதை நிறுத்துவ என்று கேட்க, எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் எப்பவும் போலவே இருங்க, பழைய மாதிரி என்கிட்ட சாதாரணமாக பேசுங்க, என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றாள். அவள் கூறியதை கேட்ட செலியன் மனதில் ஏதோ ரெக்கை இல்லாமல் பறப்பது போல் தோன்றியது. சரி, உன்கிட்ட நான் பழைய மாதிரி பேசுகிறேன், ஆனால் மூஞ்சை இப்படி வச்சுக்காத, என்ன நமக்குள்ளே நடக்கிறது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நீ முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா எல்லோருக்கும் தான் கஷ்டம், புரியுதா என்றான். தாரிகா தன் கண்களை இறுக்கி துடைத்து கொண்டவள் அவனை பார்க்க, செலியன் சரிப்போ என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட தாரிகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் கண்களை உற்று பார்த்தவள், நான் போகட்டுமா என்றாள். செலியன் புன்னகைத்தபடி தன் கைகள் இரண்டையும் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு போ என்று சொல்ல, தாரிகா புன்னகையுடன் கதவை திறக்கப் போக, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று என்று கூற தாரிகா அவனை கேள்வியாக பார்த்தாள். என்னையும் இனிமே நீ மாமான்னு தான் கூப்பிடணும் என்று செலியன் கூற, அதை கேட்ட தாரிகா புன்னகையுடன் சரி மாமா என்று கூறியவள் அறையிலிருந்து வெளியில் செல்ல அவள் மனம் பழைய நிலைக்கு மாறியது. செலியனுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் மனதுக்குள் தன் காதலை அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாளா என்ற ஏக்கமும் இருந்தது. அறையிலிருந்து வெளியே வந்த தாரிகாவுக்கு ஏனோ மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தும் கரைந்தது போலவே இருந்தது. செலியன் தன்னை காதல் சொல்லி வற்புறுத்தவில்லை என்று நினைத்தவள் இதுபோன்று இருந்துவிட்டால் நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அவர்கள் இருவருக்கும் வாழ்க்கையிலும் விளையாடுவதற்கு விதி தயாராக நின்று கொண்டிருந்தது. தாரிகா சண்மதி அர்ச்சனா அருகில் சென்று அமர்ந்தவள் அவர்களுடன் எப்பொழுதும் போல பேசத் தொடங்கினாள். பெண்கள் மூவரும் பேசிக்கொண்டே இருந்தனர். மதியம் மூவரும் சாப்பிட்டு முடித்தவர்கள் மீண்டும் பேச்சு தொடர்ந்து கொண்டிருக்க மணி 4 என அடித்தது. மணி ஆச்சு சண்மதி, நான் வீட்டுக்கு போகட்டுமா என்று தாரிகா கேட்க, இரு தாரிகா, நானும் உன் கூடவே வரேன், அத்தையை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, அவங்களுக்கு நான் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று கூறியவள் தன் அறையை நோக்கி வேகமாக சென்று ஒரு பையை கையுடன் எடுத்து வந்தாள். அதை பார்த்த தாரிகா, என்ன உங்கள் அத்தை மாமாவுக்கு மட்டும்தானா, எனக்கெல்லாம் இல்லையா என்று கேட்க, எல்லோருக்கும் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம் என்று கூறியவள் அர்ச்சனாவிடம் கூறிவிட்டு தாரிகா கையை பற்றியபடி கீழே வந்தாள் சண்மதி. கீழே சாரதா, வசந்தி என அனைவரும் பேசிக்கொண்டிருக்க, அம்மா நான் போய் அத்தை மாமாவை பார்த்துட்டு வரேன் என்று சண்மதி கூற வசந்தி சரி என்று தலையசைத்தாள். சண்மதி தாரிகா கையை கோர்த்தபடி மகிழ்ச்சியாக அரவிந்தன் வீட்டை நோக்கி சென்றாள். ராஜு வீட்டில் இருந்து தன் வண்டியில் வந்து கொண்டிருந்த மிதுன் நினைவு முழுக்க சண்மதியை நிறைந்திருந்தாள். சண்மதியின் பேசும் விழிகளும் அவள் புன்னகைக்கும் பொழுது தோன்றும் கண்ணக்குழியும் அவன் கண்ணு முன்னே வந்து சென்று கொண்டிருக்க அவன் இதழ்கள் தானாக அவளை நினைத்து புன்னகைத்து கொண்டே வந்தது. மிதுன் தன் வீட்டுக்கு முன்பு வண்டியை நிறுத்தியவன் வண்டியில் இருந்து கீழே இறங்கி நேராக தோட்டத்திற்குள் சென்றான்.
தோட்டத்தில் அரவிந்தன் மல்லி இருவரும் பூக்களை பறித்து கொண்டிருக்க மிதுன் வருவதை பார்த்த மல்லி, மிதுன், என்னடா இப்பதான் போன, அதுக்குள்ள வந்துட்ட என்று கேட்டார். அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு எல்லோரும் துணி எடுக்க போகிறோம். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டா நாளைக்கு போகிறதுக்கு சரியா இருக்கும்ல, அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் என்றான். தாரிகா கூட வரலையா மிதுன் என்று மல்லி கேட்க, இல்லைம்மா, சண்மதி ஒரே தொல்லை பண்ணி அவள் அங்கேயே நிறுத்திக்கிச்சு என்று கூறினான். எப்படிடா இருக்கா என் மருமக என்று அரவிந்தன் கேட்க, உங்கள் மருமகளுக்கு என்ன, அப்படியே தேவதை மாதிரி இருக்கா, ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா என்று கூறியபடி தன் சட்டையை கழட்டியவன் அங்கிருந்த மரத்தில் மாட்டியவன் நேராக வயலை நோக்கி சென்றான். அவன் கூறி சென்றதை கேட்ட மல்லிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க, அவன் என்ன சொன்னான்னு கேட்டிங்களா என்று மல்லி கேட்க, அரவிந்தன், என்ன சொன்னா, நான் சரியா கவனிக்கலையே புள்ள என்றார். ஐயோ, என்னங்க நீங்க, எப்போவுமே சண்மதியை மருமகன்னு சொல்லுவீங்கல்ல, அப்பெல்லாம் அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் இப்போ பாருங்க, உங்கள் மருமக நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போகிறான், ஒருவேளை மனசு மாறிட்டானோ என்று கேட்டாள். மல்லி கூறிய பின்புதான் அரவிந்தனுக்கு மிதுன் சொல்லி சென்றது நினைவுக்கு வந்தது. அட ஆமாம் புள்ள, நானும் இப்போதான் கவனிச்சேன், நீ சொன்ன மாதிரி அவள் மனசு மாறிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். கையில் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வயலுக்குள் சென்ற மிதுன் அங்கிருந்த பயிருக்கு தண்ணீர் செல்வதற்கான வழியை வெட்டி கொண்டிருந்தான். மிதுன் வெறும் உள்பனியன் மட்டும் போட்டிருக்க செய்யும் வேலையால் அவளின் புஜங்கள் இன்னும் இறுக்கி அழகாக காட்சியளித்து கொண்டிருந்தது. அங்கே இருந்த இரு பெண்களும் அவனை பார்த்து ரசித்து கொண்டே தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அடியே கமலா, என்னடி இன்னைக்கு முகமெல்லாம் பல்லா இருக்கு என்று கேட்க, அட ஆமாண்டி, என்னன்னே தெரியல, மாமா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கான் இல்லை என்று ஆனந்தி கூறினாள். கமலா, போதுண்டி, ரொம்ப சைட் அடிக்காத, அவன் எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு கேளு என்று கூற, எப்போ பார்த்தாலும் என்ன அவன்கிட்ட மாட்டி விடுடி, இரு இரு கேட்கலாம் என்று கூறியவள், ஓய் மாமா என்று குரல் கொடுத்தாள் ஆனந்தி. அவர்கள் குரல் கொடுத்ததும் சட்டென்று மிதுன் நினைவில் சண்மதி தன்னை மாமா என்று அழைத்தது ஞாபகத்திற்கு வந்தது. அவள் தன் அருகில் வந்து பேசியதை மனதிற்குள் ஓட்டி பார்த்தவன் மீண்டும் சிரிக்க, அவன் சிரிப்பை பார்த்த ஆனந்தி, அட என்னடி திருப்பி சிரிச்சிட்டு இருக்கு, ஓய் மாமா, இங்க நான் தான் கூப்பிட்டேன் என்று கையசைத்தாள். அவள் கையசைப்பதை பார்த்த மிதுன் இவ்வளவு நேரம் சிரித்து கொண்டிருந்தவன் சட்டென்று தன் முகத்தை இறுக்கமாக வைத்தபடி என்னவென்று கேட்டான். என்னடி இவ்வளவு நேரம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளிச்சுன்னு இருந்த மூஞ்சி இப்போ 0 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆகிப்போச்சு என்று கமலா கேட்க, அடியே, உன் பேச்சை கேட்டு நான் வேற கூப்பிட்டேன், இப்போ என்ன மாமா முறைச்சிட்டு இருக்கு, என்னடி பண்ணுறது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க மிதுன், எதுக்கு கூப்பிட்டீங்க என்று மீண்டும் அதட்டினான். அது ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு என்ன வந்ததிலிருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்று ஆனந்தி திக்கி திணறி கேட்டாள். மிதுன் அவள் கேட்டதற்கு இன்னும் உரைத்து கொண்டே இருக்க ஆனந்தி தன் அருகில் நின்ற கமலாவை இடித்தபடி, இதுக்கு மேலே நான் வாய் திறக்க மாட்டேன், நீயே கேளு என்று கூறினாள். அது ஒன்றும் இல்லை மாமா, காலையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, இதனா நல்ல விஷயமா என்று கமலா கேட்க, மிதுன், ஆமாண்டி, எனக்கு கல்யாணம், பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து சேருங்க என்று கூறியவன் மீண்டும் தன் வேலையை செய்ய தொடங்க அவன் கூறியதை கேட்டு இருவருக்கும் நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. இவ்வளவு நேரம் தங்களுக்குள் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க மிதுன் கூறிய செய்தியை கேட்டு இருந்தவரின் முகம் சட்டென்று வாடியபடி அதற்கு மேல் ஏதும் பேசாமல் தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர். காலையில் வேலையை தொடங்கிய மிதுன் மதியம் சாப்பிட்டு முடித்து மேலும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க, மாமா என்ன பண்ணுறீங்க என்ற ஒரு குரல் கேட்டது. மிதுன் கோபமாக, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை என்று கூறியவன் அதை காதில் வாங்காது வேலை செய்து கொண்டிருக்க, மாமா உங்களைத்தான், என்ன பண்ணுறீங்க என்று ஒரு குரல் கேட்டது. மிதுன் தன் பற்களை கடித்தபடி கோபமாக நிமிர்ந்தவன் அங்கு சண்மதி இவனை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தாள். சண்மதியை பார்த்த அடுத்த நொடி அவன் கோபம் அனைத்தும் கரைந்து போக தன் கையில் இருந்த மண்வெட்டியை கீழே போட்டவன், அம்மு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடி வேகமாக அவளை நோக்கி வந்தான். அத்தையும் மாமாவையும் பார்க்கலாம்னு வந்தேன் மாமா, ஆனால் யாரும் வீட்டில் இல்லை, அதான் உங்களை பார்க்க வந்துட்டேன் என்று கூறியவள் வரப்பின் மீது நடந்து வந்து கொண்டிருக்க சட்டென்று அவளின் கால் வலிக்கியது. சண்மதியின் கால் சேற்றில் விழப்போக மிதுன் வேகமாக ஓடி வந்து அவள் இடையை பற்றி தன்னுடன் அணைத்து கொண்டான். இவர்கள் இருவரும் அணைத்தது போல் நின்றிருந்த காட்சியை பார்த்த கமலா ஆனந்தி இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. கமலா, என்னடி, மாமா சொன்ன மாதிரி இதுதான் அந்த பொண்ணா என்று கேட்க ஆனந்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, எனக்கு இதை பார்த்து அப்படியே அடிவயிறு பத்திக்கிட்டு எரியுது என்றாள். என்னடி இப்படி சொல்ற என்று கமலா கேட்க,
பின்ன நேத்து வர நாம 2 பேரும் காத்துக்கிட்டு இருப்போமா? இன்னைக்கு புதுசா வந்த ஒருத்தி கொத்திக்கிட்டு போயிடுவாளா? என்னை பார்த்தா என்ன கேன சிரிக்கி மாதிரியா இருக்கு? இப்ப பாரு என்று கூறியவள் வேகமாக அவர்களை நோக்கி சென்றாள். ஆனந்தி செல்வதை பார்த்த கமலா, ஐயையோ, இது என்னடா புது பிரச்சனை என்று அவளை தடுத்து நிறுத்த அவள் பின்னால் ஓடினாள். சண்மதியின் இடையை பற்றி தன்னுடன் அணைத்து கொண்டு நின்றிருக்க ஏதும் புரியாமல் சிறிது நேரத்திற்கு சிலையாகி போனான். சண்மதி மெல்ல அவனிடமிருந்து பிரிந்தவள், நல்ல வேலை மாமா, நீங்கள் வந்து பிடிச்சிங்க, இல்லைனா இந்த சேத்துக்குள்ளே தான் நான் விழுந்திருப்பேன் என்றாள். அவள் குரலை கேட்ட பின்பு தன்னிலை அடைந்தவன், பார்த்து வரக்கூடாதா அம்மு என்று கூறியவன் அப்பொழுதுதான் தன் சேற்று கைகள் அவள் துணியில் பதிந்திருப்பதை பார்த்தான். அச்சச்சோ அம்மு, துணியெல்லாம் சேராயிடுச்சு என்று மிதுன் கூற, இருக்கட்டும் மாமா, நான் வீட்டுக்கு போய் இதை கழுவிக்கிறேன் என்று கூறியவள் அவன் கையை பற்றி வயலில் இருந்து வெளியே வர அங்கு ஆனந்தி வந்து இருவரையும் முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தாள். சண்மதி ஆனந்தியை யார் என்பது போல பார்த்து கொண்டிருக்க, மிதுன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வேலையை பாரு என்றான். நீங்கள் காலையில் சொல்லும்போது கூட நான் எதுவும் விளையாட்டுக்கு தான் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் மாமா, ஆனால் இப்போ உண்மையாகவே நீங்கள் இந்த பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா என்று கேட்க, அதை கேட்ட மிதுனுக்கு மனதில் திக்கென்று இருந்தது. சண்மதி புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். மிதுன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கு மரியாதையாக போய் வேலையை பாரு, இல்லைனா நாளையிலிருந்து இந்த பக்கமே வராத என்று கூறியவன் சண்மதியின் கையை பிடித்து கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். அவன் கூறி சென்றதை கேட்ட ஆனந்திக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவளை தொடர்ந்து வந்த கமலா, ஏண்டி இந்த மாதிரி கேட்ட என்று கூற, இல்லடி, இவ்வளவு நாளா நான் மாமாவை காதலிக்கிறேன், உனக்கு தெரியுமா என்றாள். அதை கேட்ட கமலாவுக்கு இது புதிதாக இருந்தது. ஏண்டி, நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் மாமாவை கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சா நீ என்னடி உண்மையாகவே காதலிக்கிறேன்னு சொல்கிற என்று கேட்க, ஆனந்தி, நீ வேணா இதை விளையாட்டுக்கு எடுத்துக்கலாம் புள்ள, ஆனால் நான் மாமாவை உண்மையாகவே காதலிக்கிறேன் என்றாள். ஆனந்தி, இதெல்லாம் நமக்கு சரி வராது புள்ள, மிதுன் மாமாவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஏதோ பார்த்தோமா சைட் அடிச்சோமான்னு விட வேண்டியதானே, ஆனால் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கு இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா நம்ம தோலை உரிச்சிடும், ஞாபகம் வச்சுக்கோ என்றாள். என்னால் மாமாவை வேற ஒருத்திக்கு விட்டு கொடுக்க முடியாது கமலா, இந்த ஜென்மத்தில் நான் மாமாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று கூறியவள் வேகமாக அங்கிருந்து செல்ல அதை கேட்ட கமலாவுக்குத்தான் அதிர்ச்சியாக இருந்தது. சண்மதியின் கையை பற்றி வீட்டின் அருகில் கொண்டு வந்த மிதுன், அம்மு, முதல்ல சேரையெல்லாம் கழுவிக்கோ, நான் போய் முகம் கை கால் கழுவிட்டு வரேன் என்று கூறியவன் நேராக அங்கிருந்த நீர்த்தொட்டியின் அருகில் சென்று தன் முகம் கை கால்களை கழுவிக்கொள்ள சண்மதியோ அவனையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். சண்மதி வந்ததை பார்த்த தாரிகா காஃபி போட்டு வந்து அவள் கையில் கொடுக்கும்போதுதான் அவள் உடையில் சேர் இருப்பதை பார்த்தவள், என்னாச்சு சண்மதி என்று கேட்டாள். ஒன்றுமில்ல தாரிகா, நடந்து போயிட்டே இருக்கும்போது கால் வலிக்கு விழப்போனேன், நல்ல வேளை மாமா பிடிச்சிட்டாங்க என்றாள். ஐயோ, நல்ல துணியெல்லாம் சேராயிடுச்சு சண்மதி, நீ வேணா துணியை மாற்றிக்கிறியா என்று தாரிகா கேட்க, இல்லை பரவாயில்ல தாரிகா, வீட்டுக்கு போய் மாற்றிக்கிறேன். ஆமாம், அத்தை மாமா எங்கே போயிட்டாங்க என்று சண்மதி கேட்க, அம்மா கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்பா கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். சண்மதியும் காஃபியை குடித்து முடித்தவள், நான் வீட்டுக்கு போகட்டுமா என்றாள். தன் முகம் கை கால்களை கழுவி கொண்டு வந்த மிதுன், என்ன அம்மோ அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிற, உட்காரு, அம்மா அப்பா வந்த உடனே பார்த்துட்டு போகலாம் என்று கூற, இல்லை மாமா, அத்தை மாமா நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் என்றாள். அம்மோ, நீ எப்படி போகிற, நடந்தா என்று மிதுன் கேட்க, ஆமாம் மாமா, நம்ம ஊரை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, அப்படியே நடந்துக்கிட்டே பார்த்துட்டு போகிறேன் என்றாள். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அம்மோ, வா, நான் உன்னை வண்டியில் கூட்டிகிட்டு போய் விடுறேன் என்று மிதுன் கூற அதை கேட்டு சண்மதி சரி என்று தலையசைத்தாள். தன் சட்டையை போட்டு கொண்டு வந்த மிதுன் வேகமாக பைக் எடுக்க சண்மதி பின்னால் அமர்ந்து தாரிகாவை பார்த்து கை காட்ட தாரிகாவும் புன்னகையுடன் அவர்களை பார்த்து கையசைத்தாள். அது மாலை நேரம் என்பதால் எங்கு பார்த்தாலும் பச்சை போர்வை போர்த்தது போல நிலங்கள் பசுமையாக காட்சியளித்து கொண்டிருக்க சண்மதி தன்னை மறந்து அதை பார்த்து கொண்டு வந்தவள், ரொம்ப அழகா இருக்கு மாமா, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு என்றாள். ஆமா அம்மு, உங்கள் பட்டணத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல என்று மிதுன் கேட்க, ஐயோ ஆமாம் மாமா, அங்கே எங்கே பார்த்தாலும் வண்டி டிராஃபிக் போக இதுதான் பார்க்க முடியும், இங்கே பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது என்று சுற்றி அந்த வயல்வரப்பை பார்த்து கொண்டே வந்தாள். மிதுன் மெதுவாக, அம்மோ, அந்த பொண்ணு பேசியதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கல என்று கேட்க, மாமா நீங்கள் எதுக்கு அதை இப்படி போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறியவள் அதற்கு மேல் ஏதும் பேசாமல் இருக்க மிதுனும் அதற்கு மேல் அந்த பேச்சை எடுக்காமல் அமைதியாக இருந்தான்.
மிதுன் தன் வண்டியை ராஜுவின் வீட்டு முன்பாக நிறுத்த வண்டியில் இருந்து கீழே இறங்கிய சண்மதி, வாங்க மாமா உள்ள என்று அழைத்தாள். இல்லை அம்மு, நீ போ, வீட்டில் தாரிக்கா மட்டும் ஒண்டியா இருக்கா, நான் போகிறேன் என்று கூறி செல்ல போக மிதுனை பார்த்த செழியன், என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா என்று கேட்க, இல்லை மாமா கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன மாமா, எதனா வேலை இருக்கா என்று மிதுன் கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை மிதுன் என்று கூறியவன் அப்பொழுதுதான் சண்மதியை பார்த்தான். என்னாச்சு சண்மதி, இப்படி சேரா இருக்கு என்று செழியன் கேட்க, ஒன்றுமில்ல அண்ணா, வயலில் நடந்து போனேனா கால் தவறி கீழே விழுந்துட்டேன், அதான் என்று கூறியவள் அதற்கு மேல் அங்கு நிற்காது தன் அறையை நோக்கி ஓடினாள். மிதுன், செழியன், மதனுடன் சிறிது நேரம் பேசியவன் அங்கிருந்து செல்ல மதன், செழியன் இருவரும் தங்கள் அறைக்குள் வந்தனர். தன் அறைக்குள் வந்த சண்மதி நேராக குளியல் அறைக்குள் சென்றவள் தன் உடையை மாற்றிக்கொண்டு சேறு பூசிய உடையை கையில் எடுத்து கொண்டு வந்தாள். அந்த உடையை மெத்தையின் மேல் விரித்தவள் மிதுனின் தடம் பதிந்த இடத்தை தன் கை கொண்டு மெல்ல வருடியவள், அந்த பொண்ணு சொன்னதில்ல என்ன மாமா தப்பு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்று முகம் சிவந்தபடி கேட்டவள் மிதுன் தன்னை கட்டிப்பிடித்த காட்சியை மனதுக்குள் ஒரு முறை ஓட்டிக்கொண்டாள். அதை நினைத்து பார்த்த அவளின் முகமுழுக்க சிவக்க அந்த உடையை மெல்ல எடுத்து மடித்தவள் அதை ஒரு கவரில் போட்டு அதை தன் பெட்டிக்குள் மறைத்து வைத்தாள். சண்மதி மெத்தையில் வந்து படுத்தவள் தன் போனை கையில் எடுத்து அதில் இருந்த மிதுனின் புகைப்படத்தை பார்த்து, மாமா, நான் உன் கண்ணுக்கு இன்னும் சின்ன பொண்ணாதான் தெரிகிறேனா, உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணுறேன் தெரியுமா, ஏன் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது, என் கண்ணை ஒரு தடவை கூட நீ பார்க்கவே மாட்டியா என்று கூறி அவன் புகைப்படத்தை பார்த்து பேசிக்கொண்டிருந்தாள். சண்மதியை விட்டு வீட்டுக்கு வந்த மிதுன் நினைவுகளில் முழுவதும் சண்மதியே இருந்தாள். இன்று பெண்கள் அவ்வாறு பேசியது சண்மதி அனைத்து பிரிந்தது என்று மாற்றி மாற்றி அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்க அவன் மனமும், என்னடா மிதுன், கடைசியில் நீ சண்மதியை காதலிக்கிறியா என்று கேட்டது. மிதுன், அதெல்லாம் ஒன்றுமில்ல, நீ தேவையில்லாது என்னை குழப்பிட்டு இருக்காத, நான் முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவு என்னைக்கு மாறாது என்று கூறியவன் தன் அறைக்கு வந்து போர்வையை இழுத்தபடி கண்களை மூடினான். அவன் கண்களை மூடியிருந்தும் ஏனோ அவன் கண்களுக்கு உறக்கம் என்பது வராமல் இருந்தது. இரவு முழுவதும் புரண்டு படுத்தவன் ஒரு வழியாக 2 மணிக்கு மேல் உறங்கத் தொடங்கினான். மறுநாள் காலை அழகாக விடிந்தது. சண்மதி பச்சை மஞ்சள் நிறம் கலந்த பாவாடை தாவணி அணிந்திருந்தவள். அதற்கேற்றாற்போல நகைகளும் கைகளில் கண்ணாடி வளையல்களும் தலை நிறைய பூ என்று பார்க்கவே அழகாக இருந்தவளின் மனமும் மிதுனை எப்போது பார்ப்போம் என்றிருந்தது. அரவிந்தன், மல்லி இருவரும் ராஜுவின் வீட்டிற்கு வந்தனர். அரவிந்தனை பார்த்ததும் சண்மதியின் விழிகள் அவர்களை தாண்டி மிதுனை தேடிக்கொண்டிருக்க மல்லி, சண்மதி, யாரம்மா தேடிட்டு இருக்க என்று கேட்டாள். அது ஒன்றுமில்லத்த, தாரிகா வரலையா, தாரிகாவை தான் தேடிட்டு இருக்கேன் என்று கூற, மிதுன் கூட்டிட்டு வராமா என்றார் அரவிந்தன். அரவிந்தன் ராஜுவை பார்த்து உள்ளவாடா என்று அவர்களை அழைத்து சென்றார். சண்மதி வாசலை பார்த்து கொண்டிருக்க மிதுன் தாரிகாவை அழைத்து கொண்டு பைக்கில் வந்திறங்கினான். அவனை பார்த்த மிதுன் ஒரு நிமிடம் உறைந்து போனாள். மஞ்சள் நிறத்தில் சட்டையும் அதற்கேற்றாற்போல் வேஷ்டியும் அணிந்திருந்தவன் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்க அவன் நடக்கையில் அதற்கேற்றாற்போல் அவன் முன்னணி முடியும் அழகாக ஆடிக்கொண்டே இருந்தது. முறுக்கு மீசையும் இதழில் எப்பொழுதும் இருக்கும் புன்னகையும் அவனது முகத்திற்கும் மேலும் அழகை சேர்க்க சண்மதி தன்னை மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தாரிகா சண்மதியை நோக்கி வர சண்மதியின் விழிகளோ தாரிகாவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த மிதுனை பார்த்து கொண்டிருந்தது. தாரிகா வேகமாக சண்மதி அருகில் சென்றவள், சண்மதி, இந்த பாவாடை தாவணியில நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூற, நீ கூட ரொம்ப அழகா இருக்க தாரிகா என்று கூறிய அவள் விழிகள் இன்னும் மிதுனை விட்டு அகலாமல் இருந்தது. தன் போனை பார்த்து கொண்டு வந்த மிதுன் சண்மதியின் குரல் கேட்டு சட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தான். மஞ்சள் நிற பாவாடை தாவணியில் அழகு தேவதையாக ஜொலித்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ந்து போனான். சண்மதியின் கண்களோ அவனிடம் எதையோ கூற வர அவளின் கண்களை பார்த்த மிதுன் இதுவரை இல்லாத ஒன்றை உணர்ந்தான். சண்மதியை பார்த்து கொண்டவாறே அவளை நெருங்கி வந்தவன் அம்மு என்று அழைக்க சண்மதி சிறு புன்னகையுடன், மாமா, நம்ம 2 பேரும் சேம் கலர் என்று ஒரு புறமாக தலையை சாய்த்து அழகாக சிரித்தாள். அவள் சிரிப்பை பார்த்த மிதுன், ரொம்ப அழகா இருக்கு அம்மு, இந்த தாவணி ரொம்பவே உனக்கு அழகா இருக்கு என்று தன்னை மறந்து கூறிக்கொண்டிருக்க இவர்கள் இருவரையும் பார்த்த தாரிகாவுக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று புரியவே இல்லை. அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். மிதுன் சண்மதியை பார்க்க சண்மதியும் மிதுனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரையும் பார்த்த தாரிகா, என்னதான் நடக்குது, என்னமோ பல நாள் கழிச்சு இப்பதான் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கூற அப்போதுதான் மிதுனுக்கு தான் செய்து கொண்டிருக்கும் காரியமே தெரிந்தது. மிதுன் தன் தலையை அழுத்தமாக கோதியவன் சண்மதியை பார்க்காது தாரிகாவை பார்த்து, சரி தாரிகா, நீ அம்மு கூட இரு,
நான் உள்ள போறேன் என்று கூறியவன் வேகமாக அங்கிருந்து சென்றான். சண்மதி செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருக்க தாரிகா அவள் முன்பாக வந்து நின்றவள், ஹலோ மேடம், இங்க நானும் ஒருத்தி இருக்கேன் தெரியுதா என்று கேட்டாள். தாரிகாவை பார்த்து புன்னகைத்த சண்மதி, சொல்லு தாரிகா, மாமா இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல என்று கூற, என்னடி புதுசாக மாமா அழகா இருக்காங்கன்னு சொல்கிற, என்ன விஷயம் என்று கேட்டாள் தாரிகா. அது ஏன் மாமா, நான் தான் சைட் அடிப்பேன், நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், எனக்கு அடுத்ததாக தான் எல்லோருக்கும் உரிமை என்று சண்மதி கூற, தாரிகா, சண்மதி உன்னை இன்னும் எங்கள் அண்ணா சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கான், ஆனால் நீ சைட் அடிக்கிறத பற்றி எல்லாம் பேசுகிற என்றாள். ஆமாம், உங்கள் அண்ணன் என்னைக்கு தான் என்னை பெரியவளா நினச்சிருக்கான் என்று பற்களை கடித்தபடி கூற, என்ன சொன்ன என்று தாரிகா கேட்க, ஒன்றுமில்ல தாயே, வா உள்ளே போகலாம் என்று தாரிகாவின் கையை பற்றி சண்மதி உள்ளே அழைத்து சென்றாள். வீட்டுக்குள் வந்த மிதுன் அனைவரிடமும் பேசியவன் நேராக செலியன் அறைக்கு சென்றான். செலியன் அறையில் செலியன் மதன் பேசிக்கொண்டிருக்க மிதுன் வந்ததை பார்த்த செலியன், டேய் வாடா, என்னடா இவ்வளவு நேரம் என்று கேட்டான். ஒன்றுமில்லடா, கொஞ்சம் வேலை இருந்தது என்று கூற, டேய் இன்னைக்கு நம்ம எல்லாரும் துணி எடுக்க போகணும், உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் செலியன். மிதுன், அதான் மாமா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் ஃப்ரீ தான். ஆமாம் மாமா, எத்தனை மணிக்கு போகிறோம் என்று கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பலாம் என்றாள். சிறிது நேரம் பேசியவர்கள் அறையில் இருந்து வெளியில் வந்தனர். அங்கே பெரியவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். வெளியே வந்த செலியன் அங்கு நின்றிருந்த தாரிகாவை பார்த்து கொண்டிருந்தான். அழகிய சந்தன நிறமும் குங்குமம் நிறம் கலந்தது போல தாவணி அணிந்திருக்க தனது நீல முடிகளை விரித்துவிட்டவள் அதில் மல்லிகை பூவை சூடியிருந்தாள். காதில் சிறு ஜிமிக்கி, கழுத்தை ஒட்டிய சிறு நெக்லஸும் கை நிறைய வளையலும் என இருந்தவளை தன் கண்கள் இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான் செலியன். தாரிகா, சண்மதி இருவரும் தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்க நிமிடத்திற்கு ஒரு முறை மிதுனை பார்த்து கொண்டிருக்க மிதுனும் சண்மதியை பார்க்கும் அதே நேரத்தில் அவனையே பார்த்தாள். மிதுனுக்கு ஏனோ சண்மதியின் இந்த பார்வை புதிதாக இருந்தது. செலியனிடம் வந்த மதன், அண்ணா நீங்கள் எல்லாரும் போய் துணி எடுத்துட்டு வந்துருங்க, நான் குணா மாமாவோட கொஞ்சம் வெளியே போகிறேன் என்று கூறியவன் வேகமாக அங்கிருந்து செல்ல அவன் கூறியதை கேட்டு செலியனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. மதன் அங்கிருந்து சென்றதும், அண்ணா அர்ச்சனா துணி எடுக்க வரலைன்னு சொல்லிட்டா, நம்மளை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டா, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கிளம்பலாமா என்று சண்மதி கேட்க, சரி என்றான் செலியன். சண்மதி, மதனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குணா மாமாவோட போயிட்டான், இப்போ நீயும் நானும் மிதுன் தாரிகா மட்டும்தான் போகணும், என்ன பண்ணுறது என்று கேட்டாள். என்ன பண்ணுறதுன்னா போய் தான் ஆகணும், என்ன விளையாடுறியா, இன்னைக்கு துணி எடுத்து கொடுத்தாதான் 2 நாளைக்குள்ளே தைச்சு கொடுப்பாங்க, நீ வரலைன்னா கூட பரவாயில்ல, நான் மிதுன் மாமா கூட போகிறேன் என்று சண்மதி கூற, நான் எப்போ வரலைன்னு சொன்னேன், இரு நம்ம போகலாம் என்று கூறியவன் ஏதோ மனதுக்குள் திட்டம் போட்டபடி, சரி கார் எப்படியும் மதன் எடுத்துகிட்டு போயிருப்பான், நம்ம பைக்கில் போகலாமா, நான் ராஜு அப்பா பைக் எடுத்துகிட்டு வரேன் என்று கூற, பைக் என்றதும் சண்மதிக்கு மனதுக்குள் சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பைக்லையா, அப்போ சரி, நான் மிதுன் மாமா கூட போகிறேன், நீ தாரிகாவை கூட்டிகிட்டு வந்துடு என்று சண்மதி கூறியவள் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக சென்றாள். அவள் கூறியதை கேட்ட செலியன் மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருக்க, கடவுளே இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு இருந்தேன், ஆனால் நல்ல வேலை அவளே சொல்லிட்டா என்று கூறியவள் மிதுனை தேடிச் சென்றான். கீழே வந்த சண்மதி தாரிகாவின் கையை பற்றியவள், மதன் மாமா கடைக்கு வரலையா, நம்ம செலியன் அண்ணா கூடவும் மிதுன் மாமா கூடவும் தான் போகிறோம், சரியா, 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு வராங்களாம், நீ செலியன் அண்ணா கூட போ, நான் மிதுன் மாமா கூட போகிறேன் என்றாள். அவள் கூறியதை கேட்ட தாரிகா, சண்மதி நீ செலியன் மாமா கூட போறியா, நான் மிதுன் அண்ணா கூட வரேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்று கூற, சண்மதி மனதுக்குள், அடி பாவி, என்ன இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா, இதுக்கு மேலே இவகிட்ட நம்ம கேட்டால் அவளுக்கு டவுட் வந்துடும், என்ன பண்ணுறது என்று யோசித்து கொண்டிருக்க இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த செலியன், இவ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா என்று நினைத்தவன் நேராக சென்று குணாவிடம் கார் சாவி வாங்கி கொண்டு வந்தான். சண்மதி என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருக்க தாரிகா நாம் எப்படி திரும்ப மாமா கூட போகிறது என்று குழப்பமாக யோசித்து கொண்டிருந்தாள். வீட்டின் பின்புறத்திலிருந்து காரை எடுத்து வந்த செலியன் மிதுனுக்கு ஃபோன் செய்து இருவரையும் அழைத்து கொண்டு வருமாறு கூற, மிதுன் தாரிகா சண்மதியை நோக்கி சென்றவன் சண்மதியின் முகம் பார்க்காது தாரிகாவை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியில் மாமா காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு சென்றான்.
செழியன் காரை கொண்டு வந்திருப்பது தெரிந்த தாரிகாவுக்கு நிம்மதியாக இருக்க சண்மதிக்கு ஏமாற்றமாக இருந்தது. டேய் குரங்கு அண்ணா, நீ என்ன சொன்ன? இப்போ என்ன திடீர்னு மாத்திட்ட என்று மனதிற்குள் அவனை திட்டியவள் நேராக காரை நோக்கி சென்றாள். காரின் முன்புறம் செழியன் மிதுன் அமர்ந்திருக்க பின்புறம் சண்மதி தாரிகா அமர்ந்து கொண்டனர். காரில் அமர்ந்ததும் சண்மதி, என்ன அண்ணா சொன்ன? பைக் எடுத்துட்டு வரேன்னு தானே சொன்ன என்று கேட்க, இல்லடா, திங்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கணும், அதான் காராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் பாரு என்று கூறியவன் தன் காரில் இருந்த மிரரின் வழியாக பின்னால் அமர்ந்திருந்த தாரிகாவை பார்த்து கொண்டு வர, அதே கண்ணாடியின் வழியாக சண்மதி மிதுனை பார்க்க மிதுனோ வெளியே பார்த்து கொண்டு வந்தான். காரை ஸ்டார்ட் செய்த செழியன் மிதுனிடம் பல கதைகள் பேசிக்கொண்டு வர, ஆனால் சண்மதியோ மிதுனை சைட்டடிப்பதை தன் முக்கிய வேலையாக செய்து கொண்டிருந்தாள். செழியன் கார் ஊரை தாண்டி உள்ள பெரிய கடையின் முன்பாக வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய நால்வரும் துணிக்கடைக்குள் செல்ல பெண்கள் இருவரும் புடவை எடுப்பதற்காக மேலே சென்றனர். பட்டுப்புடவை பிரிவில் வந்து நின்ற சண்மதி அங்கிருந்த புடவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க தாரிகா அந்த பெண்களிடம் புடவைகளை காட்டுமாறு கூறினாள். சண்மதி சிவப்பு மற்றும் பிங்க் நிற புடவைகளை எடுத்து கையில் வைத்து கொண்டிருக்க தாரிகாவும் நீலம் மற்றும் மயில் நிற புடவையை கையில் வைத்து கொண்டிருந்தாள். செழியன் மிதுன் இருவரும் தங்களது உடைகளை வேகமாக தேர்வு செய்திருக்க மதன் நவீனுக்கும் அதே நேரத்தில் உடைகளை வாங்கினர். தங்கள் உடைகளை எடுத்து முடித்த இருவரும் நேராக பெண்கள் இருவரையும் தேடிச் செல்ல அங்கு அந்த புடவை பிரிவை இருவரும் ஒரு வழியாக்கி கொண்டிருந்தனர். இருவரின் முன்பாக புடவையை மலை போல் குவித்திருக்க அதை பார்த்த செழியன் மிதுன் இருவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. செழியன், என்னடா இவ்வளவு புடவை எடுத்து போட்டுமா இவங்களுக்கு இன்னும் புடவை பிடிக்கல என்று கேட்க மிதுன், அதான் மாமா எனக்கும் புரியல என்று கூறியவன் இருவரின் அருகில் சென்றான். தாரிகாவின் அருகில் சென்ற செழியன், என்னாச்சு தாரிகா, புடவை எடுக்கலையா என்று கேட்க, என்ன கலர் எடுக்கிறதுன்னு தெரியல மாமா, எல்லாமே நல்லா இருக்கு என்று தாரிகா கூற செழியன் அங்கிருந்த புடவைகள் அனைத்தையும் பார்த்தவன் அதிலிருந்து ஒரு அழகிய மயில் நிற புடவையை எடுத்து கையில் கொடுத்தவன் ஏதும் கூறாமல் அதை ஒரு புறமாக வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் செயலை பார்த்து கொண்டிருந்த தாரிகா அவன் வைத்துவிட்டு போன புடவையை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து பில் போடுமாறு கூறியவள் அங்கிருந்து சென்றாள். செழியன், என்னாச்சு தாரிகா, புடவை எடுத்தாச்சா என்று கேட்க தாரிகா, எடுத்துட்டே மாமா என்று கூறினாள். சண்மதி ஒவ்வொரு புடவையாக தன் மீது போட்டு பார்த்தவளின் விழிகள் ஒவ்வொரு முறையும் மிதுனை தழுவி கொண்டிருக்க மிதுனும் அந்த புடவை எதுவும் நல்லா இல்லை என்பது போல செய்கை செய்தான். கடைசியாக ஒரு தக்காளி பழம் நிற புடவை எடுத்து தன் தோள் மீது போட்டவள் அவள் நிறத்திற்கு அது மிகவும் அழகாக பொருந்தியிருக்க மிதுனுக்கும் கண்களால் நல்லா இருக்கு என்று கூறினான். அவன் செய்கையை பார்த்த சண்மதிக்கு மகிழ்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிதுனுக்கு என்ன நடந்தது என்று புரியாமல் சிலையாக நின்றிருந்தான். தன் பார்வைகளை அவள் எவ்வாறு சரியாக புரிந்து கொள்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. இங்கு என்ன நடந்தது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு பின்புறத்தில் இருந்து, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஒரு குரல் கேட்டது. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.